உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒன் பை ஒன்னாக அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 ஒழுங்காக யூடியூப்ல போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஃபேஸ்புக்கில் ஏதோ நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி சரிகளை அப்படியே கன்வே பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிளாஸ் எப்படி போகுது, ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, யூடியூப்ல என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு வேறு எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு உண்மையை ஓப்பனாக சொல்லணும்னா கே ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப ஒரு இடர்பாடுகள்னு சொல்ல முடியாது. ஸோ கால்ஸ் நிறைய வர்றதுனால, மெசேஜ் நிறைய வர்றதுனால எனக்கு அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. அதே நேரத்தில் அதில் ரிப்ளை பண்ணக்கூடிய கடமையும் எனக்கு நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு தடவை ரிப்ளை பண்ணால் நான் 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு ஒரு ஷெடியூல் மாதிரி ஒன்று போட்டு எது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். நானும் ஒரு வாரமாக தவிச்சிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், இது எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கோம், எப்படி ஷெடியூல் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு நான் கிளியராக உங்களுக்கு கண்டென்ட் வந்துடுறேன். நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸில் லைவ் எப்போ போகுதுன்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் கிளியராகவே சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ ஒரு வாரம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் முதல்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கே ஸ்கீமுக்கு போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் எடுத்துக்கோமே. இதுக்கு ஒரு கிளாஸா அப்படின்னு தோணும். கிளியராக நான் சொல்லிடுறேன். வாரத்தில் இருக்கக்கூடிய யூடியூப்ல ஏதாவது ஒரு லிங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யூடியூப்லோட கம்யூனிட்டி டேப்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் டைம்லைன்லையோ நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வாரத்துக்கான போர்ஷன் என்ன அப்படின்னு. ஸோ இந்த வாரத்துக்கான போர்ஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த வாரத்துக்கான போர்ஷன் என்னன்னா 11th பாடம், அதாவது 11ஆம் வகுப்பு வரலாறு, 11ஆம் வகுப்பு புது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு, ஐரோப்பியர்கள் வருகை. அந்த ஐரோப்பியர்கள் வருகையில் முன்னாடி இருக்கிற புக்கை விட இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகி நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஐரோப்பிய வருகைகளை மிக முக்கியமாக சொல்லணும்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று நம்ம முன்னாடி நம்ம ஐரோப்பிய வருகைகள் நம்ம 11ஆம் வகுப்பு பாடப்படுத்தத்தில் படித்தது எப்படி பார்த்தோம்னா, ஐரோப்பியர்கள் யார் ஃபர்ஸ்ட் வருவா, போர்ச்சுகீசில் வருவாங்க, டச்சுக்காரர்கள் வருவாங்க, ஆங்கிலேயர்கள் வருவாங்க, டேனியர்கள் வருவாங்க, லாஸ்ட்டில் பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. லாஸ்ட்டில் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை வரும். அப்புறம் பிளாஸ்டிக் போர், பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் வரும். பக்சார் போரில் அலகாபாத் உடன்படிக்கை வரும். அதன் மூலமாக கொண்டு வரப்பட்டு வங்காளத்தின் முதல் ஆனராக ராபர்ட் கிளைவர். இந்த கான்செப்ட் தான் அந்த ஐரோப்பியர் வருகையில் இருக்கும். ஆனால் இதில் புது புக்கில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய புது விஷயம் கொடுத்துருக்காங்க. 2ஆ பிரிச்சிருக்காங்க. அரசியல் சூழலை சார்ந்து 1600 1650 வரைக்கும் என்ன நடந்துச்சு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த புது புக்கை படிக்கிறது மிக மிக அவசியம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம படிக்க வேண்டிய சாப்டர் என்ன அதுக்கான லிங்க் நான் ஃபேஸ்புக்லையும் கொடுத்துருவேன், உங்களுக்கான டைம் லைனும் கொடுத்துருவேன். இப்போ இந்த வாரத்துக்கான ஷெடியூல் ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் வைப்போம். அந்த டெஸ்ட் எப்போனா சண்டே. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 8 மணி அளவில் யூடியூப்ல அந்த லைவ் போகும். ஸோ அதுதான் வாரத்தில் எவ்ரி சண்டே அந்த லைவ்ல நம்ம என்ன படிக்க போறோங்கிற வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த ரிலேட்டட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐரோப்பிய வருகையில் கர்நாடக போரும் இருக்கு, பிளாஸ்டிக் போர் இருக்கு, பக்சார் போர் இருக்கு, ஐரோப்பியர்கள் யார் வந்திருக்காங்க, இந்த கண்டென்ட்லாம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம முன்னாடி ஏதாவது எடுத்திருந்தோம்னா அந்த லிங்க்கும் நான் கம்யூனிட்டி டேப்ல, அதாவது யூடியூப் கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கேன், இதில் டைம் லைனும் கொடுத்துருக்கேன். அதோட டைம் லைன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த புக்ஸோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். அந்த புக்ஸோட பிடிஎஃப் எப்படி கொடுத்துருக்கேன்னா டெலகிராம் லிங்க். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுறவங்க டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒன்று புக்ஸ் பிடிஎஃப்னு ஒரு டெலகிராம் லிங்க். அந்த புக்ஸ் டெலகிராம், வாட்ஸ்அப்பில் டெலகிராம், இந்த டெலகிராம் குரூப்ல யூடியூபர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னொன்று செய்தி சிறகுகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இது இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அவங்களுக்கு கூட எழுதக்கூடிய தமிழ்நாடு புக்ஸ், அதுக்கான ஒரு பிடிஎஃப் குரூப் இருக்கு. இந்த 3 குரூப்புக்கான லிங்க் நான் கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக்லையும் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் சர்ச்சில் கார்த்திக் டு சிவா செல்வராஜ்னு அடித்தாலே வந்துடும். அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருவேன், அதாவது திங்கக்கிழமை கொடுத்துருவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணப்படும்.
ஸோ இந்த வாரத்துக்கானது இந்த சண்டே 8 மணிக்கு. ஸோ யூடியூப்போட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, யூடியூப்போட கான்செப்ட்னா ஒவ்வொரு வாரமும் சரியாக ஞாயிற்றுக்கிழமை இந்த 8 மணிக்கு யூடியூப் லைவ் வந்துடும். இதுக்கான ஷெடியூல் என்னங்கிறத கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருவேன். ஃபேஸ்புக்கில் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் 2 விஷயம். காலையில் 8 மணி ஆனால் செய்தி சிறகுகள் ஃபேஸ்புக்கில் வந்துடும். அந்த காலையில் 8 AM கொடுக்கக்கூடிய அந்த செய்தி சிறகுகளை 11:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அப்லோட் பண்ண முடியல, சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். சரி, அந்த ஒர்க்குனால நான் வந்துட்டேன். ஸோ டெய்லியும் 8 AM கரெக்டாக FBயில் செய்தி சிறகுகள் அதை அப்படியே அதில் அப்லோட் பண்ணிடுவோம். மற்றபடி இந்த ஃபேஸ்புக்கில் டைம் லைனில் இந்த வாரம் முழுக்க இந்த சாப்டர் சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின் டைம் லைனில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐரோப்பியல் வருகை சம்மந்தப்பட்டது, கர்நாடகா போராக இருக்கட்டும், பிளாஸ்டிக் போராக இருக்கட்டும், பக்சார் போராக இருக்கட்டும், டேனியர்களாகட்டும், நம்ம கான்செப்ட் அந்த வாரத்துக்கு என்ன படிக்கணுங்கிறோமோ, இப்போ மேக்ஸ் டாபிக் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் எப்போ வேணாலும் அந்த டைம் லைனில் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக அன்னைக்கு 7 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அது எத்தனை கொஸ்டின் வேணாலும் இருக்கலாம். நான் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் ஃபேஸ்புக் டைம்ல ஒரு கொஸ்டினை அடிச்சு விட்டுருவேன். அதுக்கு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர்னா அன்னைக்கு இரவு சரியாக 7 மணிக்கு. இந்த போர்ஷன் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா, இந்த சண்டே வரைக்கும் இந்த போர்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ அடுத்த வாரத்துக்கான என்ன போர்ஷன் இருக்குன்னா அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதுதான் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் செய்தி சிறகுகள் வந்துடும், டைம் லைனில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆப்ஷனோட கேட்பாங்க. இப்போ ஐரோப்பியல் வருகைன்னா ஐரோப்பியல் கொஸ்டின் டைம் லைனில் எனி டைம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அது எப்போ வேணாலும் வரலாம். எப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது அது கொஸ்டின் ஆன்சர் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் சரியாக அன்றைக்கி 7 மணிக்கு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? சண்டே வரைக்கும். அடுத்த சண்டே அடுத்த கொஸ்டின் போகும். ஸோ இதுதான் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதன் மூலமாக இது வரைக்கும் எடுத்த வீடியோவை அப்படியே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது தான் ப்ரொசீஜர். இப்போ ஐரோப்பியர் வருகைன்னா புது புக்கு படிக்கணுமா, பழைய புக்கும் சேர்த்துருக்கேன், 8ஆம் வகுப்பு புத்தகத்தையும் சேர்த்துருக்கேன். அதில் எந்தெந்த புக்கை படிக்கணும்னு மென்ஷன் பண்ணிடுறேன். 8ஆம் வகுப்பில் இந்த பருவம், முதல் பருவத்தில் இந்த பாடம் ஐரோப்பியர் வருகை, அது 11th புக்கு புது புக்கு இது பாடம், அதுக்கான பிடிஎஃப்பையும் நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் கே ஸ்கீம் இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டோ கிளாரிஃபிகேஷனோ இல்லை இதை பற்றி தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அனுப்பக்கூடிய எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் நிறைய மெசேஜ் வரதுனால என்னை ஃபாலோ பண்ண முடியல. வாட்ஸ்அப் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7305602010. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். நான் இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன், இதில் நான் எனி டைம் ஃபோனும் கையுமா இருக்கிறதுனால என்னை மற்ற வேலை பார்க்க முடியல. கோச்சுக்காதீங்க. நான் இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் வச்சுருக்கேன். அந்த டயத்துக்கு மட்டும்தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னால் எப்போ ரிப்ளை பண்ண முடியுங்கிறத நான் கிளியராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். அது கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, எனக்கு நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தாலும் காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா என்னால் அப்போ தான் நான் ரிப்ளை பண்ணக்கூடிய டைம் நான் 2 டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒன்று 9:30லேருந்து 10:30, ஈவினிங் 6:30லேருந்து 7:30. சரிங்களா? புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஸோ இது மறந்துடக்கூடாது. இந்த டயத்தில் மட்டும்தான் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கே ஸ்கீம் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாலும் இந்த டைம் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். கோச்சுக்காதீங்க. ஃபோன் என் கையில் இருக்க என்னால் மற்ற ஒர்க்கை பண்ண முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஸோ மற்ற டைம் இது பண்ணாலும் இந்த டைமில் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். வேறு டைம் கால் பண்ணிங்கன்னா இந்த டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஒவ்வொரு நாளும் இந்த 2 டைம் மட்டும்தான். மற்ற டைம்னா ஃபோனை தூக்கி தள்ளி வச்சுட்டு வேறு ஒர்க்கு நிறையா இருக்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். இது கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ அடுத்து கே ஸ்கீமுக்கு வருவோம். இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கே ஸ்கீமுக்கு. கே ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, நீ லைவ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன ப்ரொசீஜர் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் டெலகிராமில் மட்டும் நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் எல்லார் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. கே ஸ்கீமில் காலையில் 5 to 5:30 மணிக்குள்ளே லைவ் போகும். காலையில் 5 மணிக்கு டெய்லியும் லைவ் கே ஸ்கீமில் உண்டு. அது எப்படி பார்க்கணுங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் கே ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சொன்னேன்னா
இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே. நான் ரிப்ளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுவேன். அதுக்கு அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் 1800 பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் கொடுப்பேன். நல்லா கொஞ்சங்க 2. ஒன்று டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணணும், இன்னொன்று கேஸ்கிம் இன்ஸ்டால் பண்ணணும். டெலகிராம் நார்மல் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளோட கேஸ்கிம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளோட கேஸ்கிம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோடனே ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும். இந்த ரிஜிஸ்டருக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ உங்கள் டீட்டெயில் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வரும். சொல்கிறது புரியுங்களா? டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை எனக்கு அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சார் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி சலான் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் கொடுப்பேன். டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிடணும், கேஸ்கிம் இன்ஸ்டால் பண்ணிடணும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஆக்டிவேட்னு வந்திருக்கு அப்படின்னா நான் ஆக்டிவேட் பண்ணணும்னு அர்த்தம். உடனே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன்ல, அந்த டெலகிராம்லேருந்து என் நம்பருக்கு இந்த நம்பருக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு உங்களோட கேஸ்கிம் நம்பர், உங்களுக்கு பொதுவாக கேஸ்கிம் நம்பர் நான் கேட்டேன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் கேஸ்கிம் நம்பர். நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இதில் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க, அதுதான் உங்களோட கேஸ்கிம் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பர் தான் கேஸ்கிம் நம்பர். 2 வெவ்வேறு நம்பராக கூட இருக்கலாம். இதில் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களோட நம்பர். சரிங்களா? அந்த கேஸ்கிம் நம்பரை நீங்கள் டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 3 குரூப்பில் ஆட் பண்ணுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 குரூப் கிளியராக புரிஞ்சுங்க. கேஸ்கிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒன்று காத்திட்டம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். ஓகேவா? அடுத்து லைவ் நவ் அப்படின்னு ஒரு இருக்கும். லைவ் நவ் அதில் வந்து ஒரு நிமிஷம் நியூ என்ட்ரின்னு இருக்கும். இந்த 2 குரூப்பில் உங்களை நான் ஆட் பண்ணிடுவேன். எப்போ? நீங்கள் டெலகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த திட்டத்தில் தான் நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதாகட்டும், எல்லாமே இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வீக்லி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதாவது ஃபீட்பேக்கு எல்லாமே இதில் பேசுவாங்க. இது எல்லாருக்கும் காமன். புதுசாக வர்றவங்களை இதில் நான் ஆட் பண்ணிடுவேன். நியூ என்ட்ரின்னு இருக்கும். அந்த நியூ என்ட்ரியில் நிறைய லிங்க் இருக்கும். அதில் கொஸ்டின் சொல்யூஷனுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்பேன். நிறைய குரூப் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த நியூ என்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்லையுமே கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிடும். அது வந்து கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கும். ஓகேவா? இந்த நியூ என்ட்ரியில் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா முக்கியமாக ஒரு குரூப் இருக்கும். இப்போ கடைசியில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் பேர் தான் லைவ் நவ். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் சிம்பிள் அதில் இருக்கும். இந்த லைவ் நவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் இதில் சேட் பண்ணுறதுனால சில பேர் ஒர்க்கில் இருப்பீங்க, உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வர முடியாது. காலையில் கரெக்டாக 5 மணிக்கு 5 மணி டு 5:15 வச்சுக்கோங்க. 5 மணிக்கு 5:30 லைவ் ஸ்டார்ட் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுவேன். இந்த லைவ் ஸ்டார்ட்டை இதுலேயும் மென்ஷன் பண்ணுவேன். இங்கே 2 இடத்துலையும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இதில் நிறைய சாட் இருக்கிறதுனால என்னோட கான்வர்சேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இதில் யாருமே சேட் பண்ண முடியாது. சிங்கிள் வே கம்யூனிகேஷன், நான் மட்டும்தான் பேச முடியும். ஸோ இதில் நீங்கள் ஆட் ஆயிருங்க. அதுக்கான லிங்க் இந்த நியூ என்ட்ரிக்குள்ளே இருக்கும். இதுலேயும் நியூ என்ட்ரிலையும் யாருமே மெசேஜ் பண்ண முடியாது. இதுக்குள்ளே இருக்கிற லிங்க்கில் எல்லாத்தையுமே ஆட் ஆகுங்க. அதில் லைவ் நவுன்னு இருக்கும். யூடியூப் சிம்பிள் போட்டு ஒவ்வொரு டைமும் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் லைவ் ஸ்டார்ட் அப்படின்னு மென்ஷன் வந்துடும். அதை நீங்கள் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் கால் பண்ணி நிறையா கம்யூனிகேஷன் நிறைய மெசேஜ் வருது, சார் நீங்கள் எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அதுக்காகத்தான் இந்த லைவ் நவ்வில் என்ன மென்ஷன் பண்ணுவேன்னா, லைவ் ஸ்டார்ட்ஸ் செக் இன் நியூஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவேன். செக் இன் நியூஸ் ஃபீடாக ஒரு மண்ணும் புரியலை அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு 9 காலம் இருக்கும். இதில் 9 காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னு இதில் வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் வீடியோஸ் இருக்கும். இதில் நியூஸ் ஃபீடுன்னு அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். நியூஸ் ஃபீடுன்னு இருக்கும். இந்த நியூஸ் ஃபீடை கிளிக் பண்ணணும். நான் லைவ் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அதோட லிங்க் எங்கே இருக்கும்னா இந்த அப்ளிகேஷனில் நியூஸ் ஃபீடுன்னு இருக்கும். அந்த நியூஸ் ஃபீடை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் லைவ் ஓப்பன் ஆயிரும். காலையில் டெய்லியும் 5 மணிக்கு. இது இப்போதைக்கு ஸ்பெஷலாக எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய்கிட்டு இருக்கு. அது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், பிசி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி இருக்கிறவங்களும் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஸோ பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில் 5 மணிக்கு. ஒருவேளை எனக்கு 5 மணிக்கு மேலே போயிடுச்சு, லைவ் முடிஞ்சிச்சு, நான் எப்போ வேணாலும் லைவ் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் பார்க்க முடியாது. 5 மணிக்கு 5 to 6 மணிக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிங்கை நான் டெலீட் பண்ணிடுவேன். ஐயோ அப்போ லைவ் முடிஞ்சுன்னா பார்க்க முடியாதான்னா அதுவும் கிடையாது. நம்ம எடுத்த லைவை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோ டேப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன், வீடியோ டேப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். என்ன கான்செப்ட் இருக்கிறாங்களோ அதை நான் எப்படா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல லைவ் நவுல நான் மெசேஜ் சொல்லிடுவேன், இன்னைக்கான லைவ் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இங்கேயும் சொல்லிடுவேன், காத்திட்டத்துலையும் சொல்லிடுவேன், இன்னைக்கான லைவ் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அன்னைக்கு ஈவினிங்குள்ள. ஸோ இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு யார் எந்திரிக்கிறீங்களோ அவங்க அந்த லைவை பார்த்துக்கலாம். பார்க்க முடியலைன்னா அந்த லிங்கை போய் தேட முடியாது. நீங்கள் காலையில் 5 மணிக்கு செக் இன் நியூஸ் ஃபீடுன்றோன்னு திரும்ப நியூஸ் ஃபீடுக்கு போயிட்டு ஐயோ லிங்க்ல எனக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாது. நான் ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன்னா உங்களுக்கான டவுட் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுவோம். எந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்கிற நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே அனுப்பிடுவேன், இதில் அனுப்பிடுவேன், இதுலேயும் அனுப்பிடுவேன். இதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால தான் இந்த லைவ் நவ் இதில் யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இந்த லைவ் நவ்வில் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லைவ் நவ் அதுக்கான லிங்க் நியூ என்ட்ரியில் இருக்கும். நியூ என்ட்ரியில் இருக்கிற எல்லா லிங்க்லையுமே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ப்ரொசீஜர் படி போகும். இது கிளியராக டெய்லியும் 5 மணிக்கு லைவ். இது இல்லாமல் வேறு என்ன தாண்டா கே ஸ்கீமில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் அந்த 2 நாள் போர்டு கிளாஸு இப்படி இருக்கிற கிளாஸு 2 நாள் ஒரு போர்டு கிளாஸை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். இந்த ஒவ்வொரு நாளும் லைவில் போகிறதும் சரி, ஒவ்வொரு நாளும் லைவில் போகிறதும் சரி, இந்த போர்டு கிளாஸும் சரி, டெஸ்ட் என்னங்கிறதையும் நான் இன்ஃபர்மேஷன் இந்த காத்திட்டத்துலையும் இதுலேயும் கொடுத்துருவேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறது தான் ஒர்க்கு. வேறு ஏதாவது ஃபீட்பேக்கு இந்த பாடம் இப்படி எடுக்கலாம், இதை இப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி ஃபீட்பேக் இருந்தால் கரெக்டாக ஒரு நாளைக்கு கரெக்டாக 9:30க்கு 9:30 மணிக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு நைட்டு 9:30 மணிக்கு நான் டெலகிராம் காத்திட்டத்தில் என்ட்ரி ஆயிடுறேன். அட்டண்டன்ஸை நான் ஒரு தடவை போட்டுடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அப்போ சொல்லுங்கள். நடுவில் ஏதாவது முக்கியமான லைவ் ஏதாவது போகிறதா இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஷெடியூல். மற்றபடி ஈவினிங் லைவ் கிடையாது, மார்னிங் லைவ் தான் இருக்குது. மார்னிங் லைவை நான் கண்டிப்பாக கொண்டு போயிடுவேன். எந்த ஒரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் நான் சொன்ன அந்த மார்னிங் 9:30லேருந்து 10:30, ஈவினிங் 6:30லேருந்து 7:30 இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாதான் நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் இல்லாமல் இருப்பேன். ஃபோன் இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு படிக்க டைம் இல்லை, அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ எனக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் டக்குன்னு ஃபாலோ பண்ணலாம். ஸோ காலையில் 5 மணிக்கு லைவ், அதை முடிச்சுட்டா நியூஸ் ஃபீடில் டெலீட் செய்யப்படும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும். புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே மெத்தட் தான், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மெத்தட் தான். யூடியூப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த வீடியோவும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா யூடியூப்ல இருக்கிற வீடியோ தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை புது புக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போர்டு வீடியோ எடுத்துறேன். புதுசு சார் 11th ஐரோப்பியர் வருகை புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் எடுத்துறேன். சரிங்களா? ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இனிமேல் ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ இது உங்கள் புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக அந்த டயத்துக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நான் ஏதாவது புரியலை இல்லை ஏதாவது டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த டயத்துக்கு தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ண என்னால் முடியுமோ கண்டிப்பாக என்னோடய ஸ்டெப் நான் கண்டிப்பாக எடுப்பேன். உங்களோட முயற்சியை கைவிட்டக்கூடாது. உங்களோட முயற்சியை கண்டிப்பாக கைவிட்டக்கூடாது. தயவு செஞ்சு உங்களால் எவ்வளோ தூரம் படிக்க முடியும் உங்களுக்கு தெரியும், உங்களால் முடியுங்கிறத. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸ் இருக்குது. ஒரு குரூப்பாக சேர்ந்து படிங்க,
படிங்க படிங்க, நல்லபடியாக படிங்க, மோட்டிவேஷன் லெவலில் விட்டுறாதீங்க. என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் லெவலில் நான் கண்டிப்பாக எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். யூடியூப்புக்கும் சொல்லிட்டேன், ஃபேஸ்புக்குக்கும் சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அதே நேரத்தில் நல்லபடியாக ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓட்டு உங்களுக்கான உரிமை. தயவு செஞ்சு மனசாட்சியோட ஓட்டு போடுங்க. எப்போதும் நான் படித்து உங்களுக்கு தலையில் புரியுற மாதிரி சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ஓட்டு உங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் தான் இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத விட உங்களுக்கு மனசாட்சிப்படி ஓட்டு போடுறது தான் மிக மிக முக்கியம். ஸோ ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்காக, உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, உங்கள் ஜாதிக்காக, உங்கள் மதத்துக்காக, உங்களுக்கு காசுக்காக தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. மனசாட்சியுடன் ஓட்டு போடுங்க. உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பாருங்கள். அவங்கள யார் நல்லவர்கள்னு பாருங்கள். அவங்க யார் நல்ல சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்து முன்ன சமூகத்துக்கு அவங்க என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்பேற்பட்ட வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ அப்பேற்பட்ட சின்னம் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டு உண்மையான ஜனநாயகத்தை என்னுடைய ஒரு மாணவர்கள்ங்கிற முறையை நீங்கள் செய்வீங்க நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.